மலைகளின் அரசு என அழைக்கப்படும் உதகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற மலர் கண்காட்சி இன்று கோலாகலமாக தொடங்கியது. நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடத்தப்படும் 128வது மலர் கண்காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை தந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு பல்வேறு சிறப்பு மலர் அலங்கார வடிவமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக சென்னை மகாபலிபுரம் கோவில் வடிவம், ரயில்வே நிலையம், உதகை மலை ரயிலின் நீராவி இன்ஜின், திருவாரூர் தேர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட மலர் வடிவமைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அலங்காரங்கள் செல்ஃபி எடுக்க வரும் சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாக மாறியுள்ளது. மேலும் 50,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள் மலர் மாடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பூங்கா முழுவதும் 275 மலர்களில் சுமார் 10 லட்சம் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சிவப்பு, இளஞ்சிவப்பு, வெள்ளை, நீலம், ஊதா, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் காட்சியளிக்கும் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வருகை தந்ததால் உதகை நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறையினர் இணைந்து விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். குடிநீர், மருத்துவ உதவி, வாகன நிறுத்தும் மற்றும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மே மாத கோடை சீசனில் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சி நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா விழாக்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இயற்கை அழகு, வண்ண மலர்கள் மற்றும் குளிர்ச்சியான காலநிலை அனுபவிக்க ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வருகை புரிந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சி முந்தைய ஆண்டுகளை விட அதிக வரவேற்பை பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.